இந்த வீடியோவில் 2024 எம்சிக்யூ 25வது எம்சிக்யூ பார்ப்போம். இந்த 25வது எம்சிக்யூவை நாங்கள் இப்போ வீடியோவில் பார்க்கலாம். என்ன எம்சிக்யூன்னு சொன்னால், இது வந்து மின் ரசாயனம். மின் ரசாயனத்து வெப்பநிலை 298 கேயில் தொழிற்படும் கீழே தரப்பட்டுள்ள மின் ரசாயன களத்தை கருதுக. இது மின் ரசாயன களம். ஆகவே செல்லை பற்றி தான் காய்க்க போகிறாங்க. அதன் அடிப்படையில் நாகம் வந்து Zn 2+ ஆகவும் Fe2+ Fe3+ ஆகவும் நம்ம இருக்கிற ஒரு களத்தில் பின்வருன்ட்டு இது சரியான ஒட்டுமொத்த கள தாக்கத்தையும் செல்லுடைய ஈயையும், அதாவது மின் அழுத்தத்தையும் எவ்வளவு இருக்குன்றதை இந்த இதில் காட்டணும். விடையில் நான் கண்டுபிடிக்கணும். அதுக்காக தந்திருக்கிறது வந்து Zn2+ வந்து Zn போகிறதுக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட் பொட்டென்ஷியல் வேல்யூ வந்து 0.76 மைனஸில் இருக்குது. அடுத்தது வந்து Fe3+ வந்து Fe2+ மாறுறதுக்கான ஸ்டாண்டர்ட் பொட்டென்ஷியல் வேல்யூ வந்து 0.77 வோல்ட்டாக இருக்குது. சரி, இப்போ முதல்ல நம்ம இந்த கேள்வியை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு என்ன விடைன்னு பார்ப்போம். இல்லை என்னென்னா, மின் ரசாயனத்தில் களம்னு சொல்லிட்டோம்னா எங்களுக்கு களத்தின் பேசிக் நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு எலக்ட்ரோட்ஸ் இருக்கும், மின்வாய்க்கள் எலக்ட்ரோட்ஸ் இருக்கும். இந்த எலக்ட்ரோட்ஸ் வந்து ஒரு உப்பு பாலத்தால் இணைக்கப்பட்டிருக்கும். அந்த உப்பு பாலத்தால் இணைக்கப்பட்டிருக்கும் போது இது ஒரு எலக்ட்ரோட்ஸ் இருந்தால் இது ஒரு எலக்ட்ரோட்ஸ். அதுக்குள்ளே நாங்கள் ஒரு இணைப்பை ஏற்படுத்துவோம், ஒரு ஆளியை வச்சுக்கொள்வோம், இல்லை ஒரு மின்குமலை போட்டுட்டு அதுக்கு பிறகு இதை இணைச்சிக்கணும்னு சொன்னால் இதில் நடக்கும் ரெண்டு ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அதாவது ரெண்டு ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று ஆக்சிடேஷன், மற்றது ரிடக்ஷன். அப்போ ஒன்று ஆக்சிடேஷனாக இருக்கும், ஆக்சிடேஷன் அதாவது ஆக்சிடேஷன் ஆக்சியேற்றலுக்குரிய தாக்கம், அடுத்தது ரிடக்ஷனுக்குரிய தாக்கமாக இருக்கும். அப்போ ரிடக்ஷனுக்கு தாக்கம்னா தாழ்த்தல் தாக்கம் பண்ணுவோம். இது தாழ்த்தல் என்றுவோம், இது ஆக்சியேற்றல் என்று சொல்லுவோம். ரைட், ரெண்டு தாக்கம் நடக்கும். இந்த ரெண்டு தாக்கத்தின் அடிப்படையில் தான் இதில் வந்து என்ன செய்யும், எலக்ட்ரான்ஸ் வந்து இதிலிருந்து இதுக்கு மூவ் பண்ணும், ஏதோ ஒரு பக்கத்தால் மூவ் பண்ணும். அது இங்கே இருக்கிற தாக்க நிலைகளை பொறுத்து மாறுபடும். இதை சொல்லுவோம் எலக்ட்ரோட்ஸ்ன்னு சொல்லுவோம். சரி தானே? ரைட், இப்போ என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா, எங்களோட விதிகளின்படி ஒரு மின்கல தாக்கம் எழுதுவதற்கு முன்னுக்கு இதில் ரெண்டு இதில் தந்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் பொட்டென்ஷியல் வேல்யூ தந்துருக்காங்க. Zn2+ இருந்து சரிதானே Zn ஆக வாரத்துக்கு வந்து -0.76 வோல்ட் தந்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது வந்து Fe3+ இருந்து ஏகோஸ்லேருந்து என்ன நடக்க போகுது, ஏகோஸ்லேருந்து Fe2+ ஆக வாரத்துக்கான அமைப்பு வந்து +0.77 வோல்ட்னு சொல்லிட்டாங்க. ரைட், அப்போ இது ரெண்டையும் எடுத்து வச்சு பார்க்கும்போது இதுக்குத்தான் மைனஸ் கூட, அதாவது ரிடக்ஷன் நடக்கும்போது அந்த ரிடக்ஷன் அளவில் எதுக்கு கூட மைனஸ் ப்ளஸ்ன்னு பார்த்துட்டு தான் அது வந்து ஆக்சிடேஷனுக்கு போகுமா ரிடக்ஷனுக்கு போகுமான்னு பார்க்குறோம். பாருங்க, இது என்னன்னு சொன்னால் ஹைட்ரஜன் 0க்கு மேலே மைனஸில் போய்கொண்டே இருக்குமென்று சொல்லி சொன்னாலும் 0க்கு கீழே ப்ளஸில் போய்கொண்டிருக்குமாக இருந்தால் இது ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது, அதாவது என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த அதாவது ஸ்டாண்டர்ட் பொட்டென்ஷியல் வெளியே வந்து எலக்ட்ரானோட ஸ்டாண்டர்ட் பொட்டென்ஷியல் வெளியே தான் இது. அப்போ எலக்ட்ரானோட வெளியே வந்து கூட இருக்குமாக இருந்தால் அது வந்து என்ன செஞ்சிருக்கும், மைனஸில் கூட இருக்கும்னா அது எப்பயுமே ஆக்சிடேஷன் ரியாக்ஷனுக்குள்ள தான் போகும். அடுத்தது வந்து இது ரிடக்ஷன் எது இருக்கும்னு சொன்னால் இது ரிடக்ஷன் ரியாக்ஷனுக்கு தான் போகும், இப்போ இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எதுக்கு கூட மைனஸ் இருக்குன்னா இதுக்கு தான் கூட இருக்குது, அதாவது Zn தான் கூட இருக்குது. அப்போ Zn வந்து என்னவா இருக்கும், இங்கே கட்டாயமாக Zn வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷனுக்குள்ள போகும், அதே இது Fe பார்த்தோம்னா Fe என்ன செய்யும், Fe வந்து கட்டாயமாக எங்களுக்கு ரிடக்ஷன் தாக்கத்துக்குள்ள தான் அது போகும், Fe2+ என்று வரும்.
அப்போ இப்படி இப்படி எழுதும்போது களத்தாக்கத்தை பார்த்தோம்னு சொல்லிட்டுன்னா இந்த களத்தாக்கத்தை சேர்த்து எழுத வேண்டியிருக்கும். ஆகவே இதை சமப்படுத்துறேன்னா இதில் ஒரு 2 வேணும். அப்போ இதில் ஒரு ஒரு இதுக்கு ஒரு மட்டும் போட்டோம்னா போதும். இது 2 ப்ளஸ் இது ஏற்றங்களை சமப்படுத்தணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இதுக்கு ஒரு ஒரு மட்டும் எங்களுக்கு ப்ளஸ் பண்ணி எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த தாக்கம் சரியாக வரும். அப்போ இந்த 2 இதையும் சமப்படுத்தணும்னு சொன்னால் இதை 2ஆல் பெருக்க வேண்டியிருக்கும். ஆகவே ZNS வந்து ப்ளஸ் 2 FE 3 ப்ளஸ் A cos, சரியா, ரைட், A cos அது வந்து என்னவா இருக்கும் சொல்ல ZN2 ப்ளஸ் ஆகவும், சரியா, ரைட், F2 FE 2 ப்ளஸ் ஆகவும் வரும். சரியா, ரைட். இது களத்தாக்கத்துக்கு எடுத்தோம். இது களத்தாக்கத்தில் ஒரு கேள்வியினுடைய அரைவாசி விடைக்கு வந்துட்டோம். இது களத்தாக்கம். சரியானே, ரைட். இப்போ எங்களுக்கு என்ன அடுத்தது தேவைன்னா பொட்டென்ஷியல் வெளியூ தேவை. அந்த களத்தினுடைய பொட்டென்ஷியல் வெளியூ தேவையாக இருக்கும். பொட்டென்ஷியல் வெளியூ எப்படி பார்க்கணும்னு சொன்னால் இது களத்தாக்கமாக இருந்தால் இந்த களத்தில் இருக்கிற அமைப்பில் களத்தினுடைய சூத்திரம் எழுதினோம்னு சொன்னாங்க. களத்தினுடைய ஈக்குவேஷன், அதாவது செல் ஈக்குவேஷன் எழுதினோம்னு சொன்னால் செல் ஈக்குவேஷன் இப்படி தான் வரப்போகுது எங்களுக்கு. எப்படின்னு சொன்னால் இந்த பாருங்க ZN S வந்து எங்களுக்கு என்ன வரும், ZN2 ப்ளஸ் A cos ஆக வரும். அதோட இங்கே இருக்கிற FE3 ப்ளஸ் வந்து A cos வந்து என்ன இருக்கும், FE2 ப்ளஸ் A cos ஆக வரும். அப்போ இதில் இது வந்து ரைட் பக்கம் இருக்குது, இது லெஃப்ட் பக்கம் இருக்குது. அப்போ இந்த களத்தினுடைய பொட்டென்ஷியல் வெளியே வந்து செல்லுக்கு எடுத்தோம்னு சொன்னால் என்னென்று வரும், இந்த ரைட்டில் உள்ளது தான் எழுதணும் முதல்ல. அப்போ ரைட்டில் உள்ளது ரைட்டில் ஸ்டாண்டர்ட் மைனஸ், சரிதானே, மைனஸ் லெஃப்ட் ஸ்டாண்டர்டாக இருக்கும். அப்போ இங்கே எங்களுக்கு ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் ரைட் எவ்வளவு லெஃப்ட் எவ்வளவுன்றது எங்களுக்கு தந்துருக்குறாங்க. சரியா, அதை தந்ததின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ரைட்டில் உள்ளது எழுதணும்னு சொன்னால் ரைட் வந்துருக்குது, செல்லுக்கு ரைட் வந்திருக்குது எவ்வளவு, ப்ளஸ் 0.77 வோல்ட், மைனஸ் அதே மைனஸ் இது லெஃப்டில் உள்ளது வந்து எங்களுக்கு வருது மைனஸ் 0.76 வோல்ட் வருது. அப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டினோம்னு சொன்னால் எங்களுக்கு ப்ளஸில் வரும் 1.53 வோல்ட் வரும். அப்போ இந்த 1.53 வோல்ட் இது மொத்த களத்தினுடைய இதுவும் அடுத்தது மேலே இருக்கு பாருங்க களத்தாக்கம் இது இதுவும் இருக்கிறதான் விட. அப்போ இது ரெண்டும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ரெண்டையும் விடை எடுத்து வச்சு பார்த்தோம்னு சொன்னால் எங்கே இருக்குது இந்த விடையில் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் முதலாவதுல இருக்குது. இது சாரி இதனுடைய களத்தாக்கம் அதோட 1.3 இருக்கு. வேற இதில் வந்து 1.3 மைனஸில் இருக்குது. ஆகவே முதலாவது விடையாக இருக்கும். அப்போ இந்த கேள்விக்கு வந்து விடை வந்து முதலாவது விடையாக இருக்கும்.